இந்த குழந்தை இல்லாதவளுக்கெல்லாம் இந்த கந்த சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு அனுகூலமாக இருக்குங்கிறதுக்கு தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாள். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாள். அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் அகங்கிற பையில் குழந்தை உண்டாகுங்கிறது அதனுடைய அர்த்தம். இதுக்கு நம்ம சாஸ்திர ரீதியான விளக்கங்கள் கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஜோதிட சாஸ்திரத்தில் குருவுக்கு தான் புத்திரகாரகன்னு பேர். இப்போ ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய அதிகாரம் வேணும்னா அதுக்கு குரு தான் அதுக்கு அத்தாரிட்டி. அப்போ திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அங்கே குருவாக இருக்கிறார். அதனால தான் திருச்செந்தூர் போய் அந்த சஷ்டி விரதம் இருந்து அந்த முருகனை வழிபட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா அவர் குரு ஸ்தானத்தில் இருக்கார், குருனுடைய சாரம் பெற்றது, குரு வழிபட்ட கோயில். அதனால் தான் அவர் இங்கே குருவாக இருக்கார். அது மட்டும் கிடையாது, தந்தைக்கே குருவாக இருந்தவர், சுவாமிநாத சுவாமியாக இருந்தவர். அப்பேற்பட்ட திருச்செந்தூர் சுப்பிரமணியருடைய அந்த மூலஸ்தானத்துக்கு பின்னாடி 5 லிங்கங்கள் இருக்குது, பஞ்ச லிங்கங்கள். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியன்னு சொன்னால் அதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பேர். இது லக்னத்துலேருந்து 5ஆம் இடம். இந்த 5 குறிக்கக்கூடியது தான் அந்த 5 லிங்கங்கள். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சூட்சும காரணங்கள் இருக்குது. அது பெரிய வீடியோவாக போயிடும். அதனால் அது ஒரு ரகசியமாக வரும். 2வது தேவ ரகசியம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தில் வரும். நம்ம அந்த 6 நாட்கள் இந்த விரதத்தை கடைப்பிடித்து அந்த கடைசி அந்த 6 நாள் விரதம் சூர சம்ஹாரம் பண்ண உடனே, அப்படி சூர சம்ஹாரம் என்ன அர்த்தம்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கு முன்னாடி 5 திதிகள் இருக்கும். 5 தான் பூர்வ ஜென்மம்னு அர்த்தம். அதன் பிறகு 6வது நாள் சூரசம்ஹாரம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ருணரோக சத்துரம் பூர்வ ஜென்ம அந்த கடன்கள், எல்லா விதமான கடன்கள் சொன்னால் எல்லோரும் லோன் நினச்சக்கூடாது. தேவகடன், ரிஷிகடன், பிதுர்கடன், மனுஷகடன், பூதகடன் இருக்குது. அது மாதிரி இது பஞ்சமா யஜ்யங்கள் சொல்வா. இதில் பிரம்ம யஜ்யத்தை தான் ரிஷி யஜ்யம் பிரம்ம யஜ்யம் 2 ஒரே யஜ்யம் தான். இந்த மாதிரி கடன்களெல்லாம் தீர்க்கப்படுறது, அதே மாதிரி நம்மளுடைய ரோகங்கள்லாம் வியாதிகளெல்லாம் இப்போ அறுக்கப்படுறது, அதே மாதிரி நம்முடைய சத்துருக்கள், நம்முடைய கர்மாவே சத்ரு, இது அத்தனையும் அழிக்கிறது. அந்த ருணரோக சத்ருவை அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணுற மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ருணரோக சத்ருத்துவத்தை அழித்தால் நமக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த சஷ்டி விரதத்தினுடைய தாத்பரியம். அதனால் குழந்தை இல்லாதவாள்லாம் இந்த 6 நாள் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு பானை நைவேத்தியம் பண்ணி அந்த விரதத்தை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி விரதத்தை முடித்து அதற்கு மறுநாள் தெய்வ யானை கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண கோலத்தையும் கல்யாணத்தையும் திருக்கல்யாண வைபவத்தையும் பார்த்து அதன் பிறகு கணவன் மனைவி கூட ஆரம்பித்தா அவள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.